Hello viewers, welcome to Digihubspot. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படியெல்லாம் பண்றாங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பயோ நம்ம Digihubspot பத்தி. நம்ம Digihubspot a complete free digital marketing training center in online, and we teach you how to start a career in digital marketing and how to become an expert in digital marketing field. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும் நினைக்கிற எல்லாருக்குமே பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல ஒன்று தான் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெடிஷ்னல் தான் இருந்திருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை மார்க்கெட்டர்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்ஸை தன்னோட டார்கெட் யூசர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்றத நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸை தன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அப்படி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ண ஆட்ஸ் தான் இந்த ரேடியோஸ், பேனர்ஸ், பில்போர்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இதை வச்சு தான் மார்க்கெட்டர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸை தன்னோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அடுத்ததா, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? A digital marketing involves all the marketing that uses in electronic devices and digital channels to reach customers and promote our brand and services. இதுல ரொம்பவே இம்பார்ட்டண்டான லைன் தான் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் டிஜிட்டல் சேனல்ஸ். அது என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம் வாங்க. இதுல லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஆகவும், அண்ட் இதில் யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ், சோஷியல் மீடியாஸ், இமெயில்ஸ், சர்ச் இன்ஜின்ஸ் அப்படின்றது டிஜிட்டல் சேனல்ஸ் ஆகவும் ஷோகேஸ் ஆகுது. அண்ட் இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அடுத்ததா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் SEO, SEM, SMO, SMM, PPC, இமெயில், இந்த 6 சப்ஜெக்ட்ஸை வச்சு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வச்சு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம வீடியோ எண்டில் பார்க்கலாம். அடுத்ததா நாம பார்க்க போகிறது இ-காமர்ஸ் சேல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். இன்டர்நெட் யூசர்ஸ் அதிகமாக இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதில் நிறைய ஆன்லைன் சேல்ஸ் பர்ச்சேஸும் நடந்தது. இதனால ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட டைரக்ட் சேல்ஸ் கொஞ்சமாக ட்ராப் ஆகிட்டு இருந்தது. அடுத்ததா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பிக் டேர்னிங் பாயிண்ட் தான் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ். ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே இ-காமர்ஸ் ஆப்ஸாக வர ஸ்டார்ட் ஆச்சு. அது யூசர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. இதனால ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கோட டைரக்ட் சேல்ஸ் இன்னும் ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிஸ்னஸ் ஓனர்ஸ், மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை ஆன்லைனில் லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் பாதி பேர் அவங்களுக்குன்னு ஓனாக ஆப்ஸ், வெப்சைட்ஸை பில்ட் பண்ணி ஆன்லைன் சேலையும் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இதில் நாம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, யூசர்ஸ் எந்த அளவுக்கு ஆன்லைனில் அப்டேட் ஆகி போயிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஆன்லைன் பிஸ்னஸும் நம்ம கூட சேர்ந்து அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரத்துக்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அடுத்ததா, Digihubspot சப்ஜெக்ட்ஸ் ஓவர்வியூ பார்க்கலாம் வாங்க. SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு வெப்சைட்ல ஆர்கானிக்கா எப்படி லீட்ஸ், என்கொயரிஸ், வெப்சைட் டிராஃபிக்கை கொண்டு வராங்க அப்படின்றத இதுல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். SEM, கூகுள்ல பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணி எப்படியெல்லாம் லீட்ஸ், என்கொயரிஸை கொண்டு வராங்க அப்படின்றதையும் இதுல பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். SMO, சோஷியல் மீடியா ஆப்டிமைசேஷன். சோஷியல் மீடியாஸில் ஆர்கானிக்காக போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு எப்படியெல்லாம் என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் இதில் பார்க்கலாம். SMM, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியாஸில் பெய்ட் ஆட்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் லீட்ஸ், என்கேஜ்மெண்ட், டிராஃபிக்கை கொண்டு வராங்க அப்படின்றதையும் இதில் நாம் பார்க்கலாம். கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். லோக்கல் ஸ்டோர் வச்சிருக்கவங்க அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் எப்படியெல்லாம் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் இதில் நாம் பார்க்கலாம். இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் சென்ட் பண்ணி எப்படியெல்லாம் லீட்ஸை கொண்டு வராங்க அப்படின்றதையும் இதில் நாம் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்,
யூடியூப்ல எப்படியெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், யூடியூப் ஆப்டிமைசேஷன் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த டாபிக்ல நாம பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நாம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டாபிக் எல்லாம் நீங்க ஃப்ரீயா லேர்ன் பண்ணணுமா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம டிஜிஹப்ஸ்பாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டிஜிஹப்ஸ்பாட்ல அடுத்ததா வர டாபிக் தான் வாட் இஸ் SEO. இப்போ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டிஜிஹப்ஸ்பாட்.